ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் 5,1 மற்றும் பி ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பி என்பது 4,2 மற்றும் -6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் எல்லாமே லைனாக பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5,1 என்ன பண்ணலாம்னா ப்ராக்கெட் போட்டு 5,1 இது ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 4,2 ஸோ அதை பிளாட் பண்ணிக்கலாம் 4,2. அடுத்து சொல்லியிருக்காங்கன்னா -6,4 ஸோ அதையும் நம்ம பிளாட் பண்ணிக்கலாம் -6,4. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா P என்பது 4,2 மற்றும் -6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா லைனில் போனோன்னா செக்மெண்ட்னு இருக்கும். செக்மெண்ட்டில் இந்த 4,2 அதாவது டிங்கிற பாயிண்ட்டு அப்புறம் -6,4ங்கிற ஈங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டோம். இந்த கோட்டுத்தினுடைய நடுப்புள்ளி அதாவது மிட் பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு மிட் பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணால் போதும் மிட் பாயிண்ட் கிடைச்சிரும். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ரைட் கிளிக் பண்ணால் என்ன வரும்னா ரீநேம். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதோடைய கலரை சேஞ்ச் பண்ணி அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ 5,1 அந்த பாயிண்ட் தான் இங்கே சின்னு இருக்குது நமக்கு. இந்த பாயிண்ட்டு மற்றும் பி ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு அப்போ ஒரு கோடு எடுத்துக்கலாம். இந்த பி அண்ட் சியை இணைக்கக்கூடிய இந்த கோட்டிற்கு இந்த கோடை நம்ம வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்துக்கலாம், ரெட் கலரில். இந்த கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? அப்போ செங்குத்தான கோடு வரையணும். பர்பெண்டிகுலர் லைன் போகிறோம். ஒரு பிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த லைனை டச் பண்ணுங்கள். ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லைனுடைய கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைனுடைய ஸ்லோப் என்ன அதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆங்கிள் டூல்ஸில் போயிட்டு ஸ்லோப் பிங்கிற பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். நமக்கான ஸ்லோப் பாருங்கள் m = 3 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். இந்த ஆக்சிஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட அந்த ஆக்சிஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை மட்டும் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ.